நிவின் பயங்கர கோவமா இருக்காரு. என்ன காரணம்? எதுக்காக விஜய் 10 மாசம் வெயிட் பண்ணா காவேரி உனக்கு கிடைப்பான்னு சொல்றாரு. அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு குமரனை போய் பார்க்கறாரு. வா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சரி எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க ஊர்ல இருந்து கொடைக்கானல்ல இருந்து வரும்போது அந்த பசுபதி கிட்ட பணம்லாம் வாங்கிட்டு தானே வந்தீங்க. அந்த பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்கிறாரு. அந்த பணம் வந்து எப்படி வந்ததோ அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு குமரன். அந்த பணத்தை நான் தான் தொலைச்சிட்டேன். தொலைச்சது வீட்டில் யாருக்குமே தெரிய வேணான்னு காவேரி சொல்லிடுச்சு. அப்புறம் சரி அப்போது ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அதுவா அது எல்லா பழியும் எல்லா கஷ்டத்தையுமே காவேரியே தாங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? அப்போது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் வேணும், அதனால தான் காவேரி விஜயை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணலாம், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்கேருந்து கிளம்புறாரு. என்னாச்சு நிவினுக்கு திடீர்னு இதெல்லாம் கேட்குறான், கேட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கேருந்து போகிறாரு. சரி அதுக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நிறைய பணம் ஃபுல்லாக ரெடி பண்ணி பேக் ஃபுல்லாக பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு விஜயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ கரெக்டாக காவேரி வராங்க. ஐயோ இப்போ காவேரி கிட்ட மாட்டினா அவ்வளோதான், காவேரிக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாக ஒளிஞ்சிக்கிறாரு. காவேரி அங்கேருந்து போகிறாங்க. போனோடனே அப்படியே விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ளதான் ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே போகிறாரு. போனோடனே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு விஜய். எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட கேட்குறாரு. பணத்தை ஃபுல்லாக டேபிளில் கொட்டுறாரு. எதுக்கு இவ்வளோ பணத்தை கொட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, எவ்வளோ பணம் வேணுமோ இந்த கட்டுக்கட்டாக இருக்க பணம் மொத்தத்தையும் நீ எடுத்துக்கோ, ஆனால் என் காவேரி எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அதை கேட்டவுடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு விஜய். என்ன சொல்கிறதுனே தெரியல.